வணக்கம். இன்கம் டாக்ஸ் கட்டாதவங்க நெறைய பேர் இருக்கலாம். ஆனா சர்விஸ் டாக்ஸ் கட்டாதவங்க இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய அன்றாடம், நம்மளுடைய சேவைகள், ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு வீடு வாங்குறோம். எல்லா விதத்திலயுமே எங்க பார்த்தாலுமே வந்து நம்ம சர்விஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு கட்டிட்டு தான் இருக்கோம். சர்விஸ் டாக்ஸ் கட்டும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? நம்ம பார்த்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? நம்ம வந்து ஒழுங்கா தான் கரெக்ட்டா கம்ப்ளை பண்றோமா? அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்விஸ் டாக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் ராஜேந்திர குமார் இன்னைக்கு நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னா இப்போ வந்து எதுல இருக்கு அப்படின்னு கேட்கறதோட எதுல இல்ல அப்படின்னு கேட்கறது வந்து பெட்டர் கொஸ்டின் நினைக்கிறேன். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண. ஸோ அந்த அளவுக்கு இது எப்பத்துல இருந்து இந்தியாவில் இருக்கு சார்? எப்படி அதை வளர்ந்ததுன்றது பத்தி கொஞ்சம் சார். சர்வீஸ் டேக்ஸ் வந்து ஜூலை 1, 1994 இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து தான் வந்து கவர்மெண்ட் வந்து இது அமல் பண்ணாங்க. அந்த டேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 சர்வீசஸுக்கு வந்து இந்த டேக்ஸ் இருந்ததுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து 2000க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய சர்வீசஸில் டேக்ஸ் கொண்டு வந்தோம். எல்லா சர்வீசஸுக்கும் சர்வீஸ் டேக்ஸ், சேவை வரி, அதான் தமிழில் சொல்லுவோம். சேவை வரி வந்து எல்லா விதமான சேவைகளுக்கும் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது மேஜராக வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ ரெஸ்டாரண்ட், அதாவது நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, ஹோட்டலில் போய் தங்குறீங்க, டெலிஃபோனு, மொபைலு, கம்ப்யூட்டர் டவுன்லோடு, இன்டர்நெட்டு, இந்த மாதிரி பல வகையான சர்வீசஸ்ஸு. அதே மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு சேவை வரி உண்டா, சர்வீஸ் டேக்ஸ் உண்டான்னு கேட்கலாம். உண்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சில சேவைகளுக்கு மட்டும்தான் சேவை வரி கிடையாது கோவிலில் கூட. ஆமாம். நான் வந்து ஃபாரின்லேருந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருது எனக்கு, நான் இங்கேருந்து ஃபாரினில் சர்வீஸ் பண்ணுறேன், அதுக்கு சர்வீஸ் டேக்ஸ் உண்டா, அதுக்கும் உண்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப சர்வீஸ் டேக்ஸ் இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸம்ஷன் தான் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸம்ஷன் இருக்குது, சர்வீஸ் டேக்ஸ் எவ்வளோ எக்ஸம்ஷன் இருக்குன்னு கேட்பாங்க. அதுவும் வந்து ஒரு 10 lakhs தான். பட் அந்த 10 lakhs ஒவ்வொரு வருஷமும் கிடையாது, அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. எந்தெந்த சர்வீசஸ்க்கு சேவை வரி கிடையாது சார்? முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இது வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்டீங்க, எந்தெந்த சேவைகளுக்கு சேவை வரி கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டல்ஸுங்க. ஓகே. அதாவது ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் வந்து நான் செய்கிற எல்லாத்துக்குமே வந்து சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது. அதுக்கும் ஹாஸ்பிட்டல் சேவைகள் ஓகே அப்படின்னு இருக்கு அதுக்கு. அதே மாதிரி சேரிட்டிஸ். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேரிட்டிஸ்ன்னு சொல்ல போனால் இப்போ திருமலா திருப்பதி தேவஸ்தானம், அதுவும் ஒரு சேரிட்டி தான். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் ஒன்று நடத்துறீங்க, அதுவும் ஒரு சேரிட்டி தான். ஆனால் அந்த மாதிரியான சேரிட்டிஸுக்கு வந்து சர்வீஸ் டேக்ஸ் வந்து ஒரு சில சேரிட்டிஸுக்கு தான் வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் கிடையாது. இப்போ திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து ஒரு லாட்ஜு, இப்போ பக்தர்கள்லாம் போய் தங்குறாங்க, தங்கி சாமி தரிசனம் பண்ணிட்டு வராங்க. தங்கும் பொழுது அவங்க வந்து அதுக்கு ரெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ரூம் ரெண்ட்டு, அதுக்கு சேவை வரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துறீங்க, இப்போ ஓல்டேஜ் ஹோம் நடத்தும் பொழுது அது வந்து கமர்ஷியல். நீங்கள் என்னதான் வந்து சேவை மனப்பான்மை இருந்தாலும் அது வந்து ஒரு கமர்ஷியல். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விதமான ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்தணும்னா அது ஒரு உண்மையாகவே ஒரு பிஸ்னஸ் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அது ஹாஸ்டலா இல்லை அது வந்து கமர்ஷியலான்றது ஒரு கேள்விக்குறி எப்போவுமே இருக்குது. சரிங்களா? அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். பொதுவாக வந்து நம்ம ஊரில் எப்படின்னா நம்ம வந்து ரொம்ப இமோஷனல் ஆயிடுறோம். ஐயோ, நான் வந்து படிப்பு கற்றுக் கொடுக்குறேன், அதுக்கு எப்படி சர்வீஸ் டேக்ஸ் வரும்? சாமி தரிசனம், அது எப்படி சர்வீஸ் டேக்ஸ் வரும்? நான் வந்து ஸ்கூல் பில்டிங் தானே கட்டுறேன், அது எப்படி சர்வீஸ் டேக்ஸ் வரும்? நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டி கொடுக்குறேன், கவர்மெண்ட் எப்படி சர்வீஸ் டேக்ஸ்? அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க மக்கள். இது வந்து முதல்ல வந்து நீங்கள் வந்து ரொம்ப இமோஷனல் ஆகக்கூடாது. நீங்கள் வந்து அப்பாற்பட்டு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பார்க்கணும். டாக்ஸாக பார்க்கணும். கரெக்ட். டாக்ஸ் வந்து என்னமோ நீங்கள் தான் எல்லாமே கட்டுற மாதிரி யோசிக்கக்கூடாது. இப்போ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வந்து ஸ்கூல் வந்து டோட்டலி எக்ஸம்டட். நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் வாங்கினாலோ ஸ்கூலில் என்ன பண்ணாலுமே டோட்டலி எக்ஸம்டடுங்க, அது கிடையாது. ஸ்கூலை விட்டு நீங்கள் வெளியே வரீங்க, காலேஜ் படிக்கிறீங்க. காலேஜில் கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து எந்த டிகிரிக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்களோ, ஏன்னா அப்ரூவல் இருக்குது, நீங்கள் அப்ரூவல் வாங்கின பிற்பாடு தான் நீங்கள் வந்து அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும். அப்ரூவல் வாங்காமல் நிறைய இன்ஸ்டியூஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸும் நடத்துவாங்க. அதாவது அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய பேரில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து சர்வீஸ் டேக்ஸ் உண்டு, அந்த கோர்ஸுக்கு உண்டு.
அதே மாதிரி வீட்டில் நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையோ காலேஜ் நிறைய பேர் படிக்கிறது கிடையாது. ஹோம் டியூஷன்ஸு அதுதான். ஆமாம், டியூஷன் போகலன்னா ஐயோ டியூஷன் போகலையா, ஸ்கூலுக்கே போகாத. அதான் ஸ்கூலுக்கு போகலன்னா கூட பரவாயில்ல, நீ டெய்லி டியூஷன் கண்டிப்பாக போய் ஆகணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹோம் டியூஷன்ஸ் எடுக்க வந்து சர்வீஸ் டேக்ஸ் உண்டா? கண்டிப்பாக உண்டு, நிச்சயமாக உண்டு. ஏன்னா அவங்க தே ஆர் நாட் சர்விங் எஜுகேஷன், அவங்க வந்து கமர்ஷியல் கண்ணோட்டத்தில் நடத்துகிறாங்க அவங்க. ஸோ தே ஆர் நாட் டீச்சிங், தே ஆர் இன்டு கோச்சிங். டீச்சிங் வேற, கோச்சிங் வேற. கோச்சிங் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சர்வீஸ் டேக்ஸ் வரும், டீச்சிங்க்கு வராது. டீச்சிங் வந்து ஸ்கூலோடு நின்று போகுது, நம்ம கான்ஸ்டிடியூஷனே சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ட்ரஸ்ட் தான் ஒரு ஸ்கூல் நடத்த முடியும், ஒரு ட்ரஸ்ட் தான் வந்து ஒரு காலேஜை நடத்த முடியும். இதுக்கு வந்து ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் கூப்பிட்டு கொஞ்சம் பில்டிங் கட்டி கொடுப்பான்னு சொல்கிறோம். நம்ம வந்து இல்லை இதுக்கு சர்வீஸ் டேக்ஸ் வராதுன்னு சொல்லிடுறோம். தப்பு அது. அதுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. ஸ்கூல் பில்டிங் கட்டினாலும் சரி, காலேஜ், அதுக்கு எக்ஸம்ஷனே கிடையாது. இப்போ ஒரு ஸ்கூலில் ஃபோன் இருக்கு, இந்த ஃபோன் பில்லுக்கு சர்வீஸ் டேக்ஸ் கண்டிப்பாக வருது. 1994 ஜூலை 1 ஃப்ரம் ஜூலை 1 தேர் இஸ் சர்வீஸ் டேக்ஸ் ஆன் டெலிஃபோன்ஸ். ஓகே, ஸோ அது ஸ்கூலில் வச்சாலும் வரும், வீட்டில் வச்சாலும் இருக்கு. இல்லை நான் வந்து சர்வீஸ் டேக்ஸ் கட்ட மாட்டேன், நான் எக்ஸம்டட், அப்படி கிடையாது. பொதுவாக ஒவ்வொரு சில இதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். அதை வந்து என்னன்னு பார்த்து தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், எல்லாமே எடுத்துக்க முடியாது. ஓகே, இப்போ ஸ்கூல் கட்டுறதை பற்றி சொன்னீங்க சார். இப்போ நான் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் சப்போஸ் நான் ஒரு வீடு கட்டுறேன், ஒரு கான்ட்ராக்டரை கூப்பிடுறேன், அப்போ வந்து டாக்ஸ் வருமா? ரைட், நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இது பார்த்தீங்கன்னாங்க சட்டம் வந்து ஜூலை 1, 2012 டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. 30th ஜூன் வரைக்கும் இருந்த லா ஜூலை 1 கிடையாது. அது ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. நிறைய பேர் புரிஞ்சிக்காமலே இருக்காங்க, இல்லை புரிஞ்சா கூட நமக்கு தெரியாத மாதிரி அப்படியே போயிடுறாங்க. ஏன்னா நமக்கு எதுக்கு அதுன்னு சொல்லி. அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இந்தியாவில், இன்க்ளூடிங் எஜுகேட்டட் ஆல்சோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 சட்டத்தை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல, அப்போ தான் வந்து கிளியராக புரியும் எல்லாருக்கும். 30th ஜூன் 2012 வரைக்குங்க 12 அப்பார்ட்மெண்ட். நீங்கள் வந்து வீடுன்னு சொன்னீங்க, நான் அப்பார்ட்மெண்ட் சொன்னேன். அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். 12 அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் கட்டினா அதுக்கு சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது. 12 அப்பார்ட்மெண்ட். ஆனால் ஜூலை 1 அன்னைக்கு என்ன ஆச்சு, அந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் அப்படியே எடுத்துட்டு ஒரே ஒரு வீடு நீங்கள் கட்டினீங்கன்னா அதுக்கு சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது. 1க்கு மேலே நீங்கள் கட்டினீங்கன்னா அதுக்கு சர்வீஸ் டேக்ஸ் உண்டு. நீங்கள் என்ன யார், ஒர்க்ஸ் கான்ட்ராக்டர். இப்போ வந்து சுபாஷினி மேடம் வந்து என்கிட்ட வராங்க, நான் வந்து ஒர்க்ஸ் கான்ட்ராக்டர் வச்சுப்போம். சுபாஷினி மேடம் வராங்க, சார் என்கிட்ட ஒரு 1/2 கிரவுண்டு இடம் இருக்குது, எனக்கு வீடு கட்டி தரீங்களா? கண்டிப்பாக கட்டித்தரமா அதான் சொல்லுவேன். அப்போ நம்ம வரைபடமெல்லாம் போடுவோம். வரைபடம்னா பிளான் போடுவோம் நம்ம. அந்த பிளானில் 1/2 கிரவுண்டில் வந்து மேடம் நம்ம வந்து 3 வீடு கட்டலாம். ஐயோ எனக்கு 3 வீடெல்லாம் வேண்டாங்க, எனக்கு ஒரு வீடு போகிறோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு 1 போகிறோம், 2 நம்ம விற்றுடலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து வரைபடம் வந்து 3 வீடு ஜாயிண்ட் வெஞ்சரே வச்சுப்போமே. ஸோ நீங்கள் வி ஆர் என்டரிங் இன்டு ஜாயிண்ட் வெஞ்சர். ஒரு வீடு எனக்கு கொடுத்துருப்பா, 2 வீடு நீ விற்றுரு, அந்த காசு நீ எடுத்துக்கோ. ஓகே, இப்போது அந்த பிளான் வந்து நான் 3 வீடுக்கு நான் வந்து பிளான் வாங்குறேன். ஒரே சிங்கிள் பிளான், நான் தனித்தனியாக பிளான் தரமாட்டாங்க ஜாயிண்ட் வெஞ்சரில். அப்போ வந்து அந்த 1 ஹவுஸ் அதுக்கு நீங்கள் எக்ஸம்டடான்னு கேட்கலாம், கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பேசிக் எக்ஸம்ஷன்றது கிடையாது. இல்லைங்க நான் வந்து 3 வீடு கட்டினேன், ஒரு வீடுக்கு சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது, 2 வீடுக்கு உண்டு, அப்படி கிடையாது. 3 வீடுக்கும் வரும். நான் விற்கிற 2 வீடுக்கும் வரும். ப்ளஸ்ஸு நான் உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன் இல்லைங்களா, அந்த வீடுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் சர்வீஸ் டேக்ஸ் வரும். நீங்கள் வந்து அந்த லேண்ட் காஸ்ட் நீங்கள் கழிச்சிடணும். ஏன்னா 2 அக்ரிமெண்ட், ஒன்று வந்து லேண்ட் அக்ரிமெண்ட், இன்னொன்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட், ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட். அந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டுக்கு வரும். ப்ளஸ் நான் உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் எனக்கு லேண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது வந்து கரெக்டாக போச்சு. இப்போ அந்த யூடிஎஸ் போர்ஷனுக்கு நான் பே பண்றது இல்ல, சோ அதுக்கு சர்வீஸ் டாக்ஸ் வேண்டாம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்க்கு சர்வீஸ் டாக்ஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்க்கு சர்வீஸ் டாக்ஸ் வரும். இல்ல 1/2 கிரவுண்ட் நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, தம்பி ராஜேந்திரகுமார் இங்க வாங்க, எனக்கு ஒரே ஒரு வீடு கட்டி கொடுப்பா. ஸோ ஒரே ஒரு வீடு கட்டி ஒரு கிச்சன் சுபாஷினி மேடம் கையில் கொடுத்துறேன், அதுக்கு சர்வீஸ் டாக்ஸ் கிடையாது. நீங்கள் இந்த தனித்தனியாக 100 வீடு கட்டிக்கோங்க தனித்தனி பிளானில், அதுக்கு சர்வீஸ் டாக்ஸ் வராது. சிங்கிள் யூனிட்டாக இருக்கணும். சிங்கிள் யூனிட்டாக இருக்கணும். So if there are 2 kitchens, அது வந்து 2 யூனிட். கரெக்ட். ஸோ கிச்சன் கவுண்ட். ஆமாம், அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்களுக்குள்ள பார்ட்டிஷன் நடக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அண்ணன் இருக்காரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தம்பி இருக்காரு, இல்லை ரிவர்ஸில் இருக்காங்க.
அப்போ 2 பேரும் வீடு கட்டிக்கிறாங்க. இல்லை நான் அண்ணன் இவர் தம்பி எங்களுக்கு சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது, நாங்கள் தனி அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. ஏன்னா அது ஒரு இடம், ஒரே இடத்துல 2 வீடு கட்டிக்கிறீங்க, அவ்வளோதான். ஒரு சிங்கிள் பிளான் இருக்கா, 2 கிச்சன் இருக்கா, கண்டிப்பாக சர்வீஸ் டேக்ஸ் வரும். ஒரே ஒரு இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு கட்டினாலும் 2 கிச்சன் இருந்ததுன்னா 2 கிச்சன் தான் கால்குலேஷன். 2 கிச்சன் 2 வீடு. 2 கிச்சன் இருந்ததுன்னா சர்வீஸ் டாக்ஸ் கண்டிப்பா. நீங்க கவர்மெண்ட்னு சொன்னீங்க. இப்ப கவர்மெண்ட்டுக்கு ரோட் எல்லாம் போடுறாங்க கான்ட்ராக்டர்ஸ், அவங்களுக்கும் சர்வீஸ் டாக்ஸ் அந்த அப்ளிகபிலிட்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1 இந்த புதுசா 2015ல யூனியன் பட்ஜெட் வந்தது இல்லைங்களா? இதுல ஒரு பெரிய சேஞ்ச், பெரிய மாற்றம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆல்சோ இஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எமர்ஜ் ஆயிருக்கு. நெகட்டிவ் லிஸ்ட்னு ஒரு நெகட்டிவ் லிஸ்ட் இருக்கு இல்லையா? அதில் வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒன்லி இந்த சப்போர்ட் சர்வீசஸ், வேர் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் சம் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டு கம்பெனிஸ் ஆர் டு ஹூஎவர் இட் இஸ், அதுக்கு தான் சர்வீஸ் டேக்ஸ் இருந்தது. ஆனால் அந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆகி எனி சர்வீஸ் ப்ரொவைடட் பை கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ அமௌண்டிங் டு சர்வீஸ். ஆனால் அதுக்கு இன்னும் நோட்டிஃபை பண்ணலை அவங்க, அது தனியாக நோட்டிஃபை பண்ணலை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நீங்கள் போகிறீங்க, பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து பணம் கட்டுறீங்கல்ல, தற்காலுக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டுறீங்க, இல்லை ரெகுலர் பாஸ்போர்ட் 200 ரூபாய் கட்டுறீங்க, இதுவும் சர்வீஸ். திஸ் இஸ் அ சர்வீஸ் விச் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து ரோட்டில் வந்து இன்னைக்கு ஹெல்மெட் இல்லாமல் போகிறீங்க, இப்போ பார்த்தா ஒரு 1000 வண்டி நிற்குது, பிடிச்சி போட்டுருக்காங்க எல்லாரையுமே. ஸோ அவங்க எல்லாம் வந்து 100 ரூபாய் ஃபைன் கட்டணும், அதுவும் ஒரு சர்வீஸ் தான். That is also a service which government is providing. That what is that service in கேட்கலாம். It is executing a land and order, I mean law and order situation அது, and protecting the people. அதுவும் ஒரு சர்வீஸ் தான். இன்னும் நோட்டிஃபை ஆகலை. இதெல்லாம் நோட்டிஃபை ஆச்சுன்னா இதுக்கெல்லாம் சர்வீஸ் டாக்ஸ் வரும். ஆனால் நோட்டிஃபை ஆகலை. போனா 100 ரூபா அப்புறம் 14 ரூபா கட்டணும். எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது வந்து நோட்டிஃபை ஆகலை இன்னும். அது நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம மக்கள் நோட்டிஃபை ஆகலை. சீக்கிரம் எதிர்பார்க்கலாம், பார்க்காமலும் இருக்கலாம், அது சொல்ல முடியாது நம்ம. ஸோ இந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து லாவை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு டேட்டில். அந்த அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி வச்சாச்சு. ஒரு ரோடு போடுறேன் கவர்மெண்ட்டுக்கு, அதுக்கு எக்ஸம்ஷன் தனியாகவே இருக்குது. ஒரு டேம் கட்டுறேன், எக்ஸம்ஷன் தனியாக இருக்குது. 31 மார்ச் வரைக்கும் ஏர்போர்ட்டு, ரயில்வேஸு, போர்ட்டு இதெல்லாம் கட்டினா சர்வீஸ் டேக்ஸ் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஏப்ரல் 1லேருந்து வந்தாச்சு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், government colleges, government hospitals, any construction done for the government. நீங்க PWD கான்ட்ராக்ட் என்டர் பண்றீங்க for the government, 30th ஜூன் வரைக்கும் 31st மார்ச் வரைக்கும் சர்வீஸ் டாக்ஸ் இல்லை. ஆனால் 1st ஏப்ரல்லேருந்து இருக்கு. இதில் என்ன ஆகும் தெரியுமா சுபாஷினி? உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆன்கோயிங் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. அதாவது சப்போஸ் நான் வந்து ஜனவரியில் கான்ட்ராக்ட் ஆரம்பித்தேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தேன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் கட்டின்னு இருக்கேன். 4வது மாதம் ஏப்ரல்லேருந்து சர்வீஸ் டேக்ஸ் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும்? மார்ச் வரைக்கும் முடிச்சது கம்ப்ளீட்டட் போர்ஷன் எடுத்துட்டு ஏப்ரல்ல இருந்து எதெல்லாம் பண்றேனோ அதுக்கெல்லாம் சர்வீஸ் டாக்ஸ் போடணும். மார்ச் வரைக்கும் நீங்க என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கணும் அதோட வேல்யூ நீங்க எடுத்துக்கணும். அந்த வேல்யூ வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் வந்து லெஸ் பண்ணி பேலன்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கு சர்வீஸ் டாக்ஸ் உண்டு உங்களுக்கு. இப்போ நான் ஒரு ஃபிளாட் வாங்க போறேன்னு வெச்சுக்கோங்க, நம்ம ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் இண்டிவிஜுவலா நான் கான்ட்ராக்ட் கொடுத்து கட்டறத பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ நான் ஒரு ஃபிளாட் வாங்க போறேன் அப்படினும்போது அந்த டோட்டல் வேல்யூல சர்வீஸ் டாக்ஸ் பே பண்ணணுமா இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டா? லைக் மக்கள் சாதாரணமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஆமா, இப்போ நீங்க வந்து ஒரு பில்டருக்கு போட்டு போறீங்க, சார் எனக்கு ஒரு ஃபிளாட் வேணும், சரி ஒரு ஓகே சார் தரேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. இந்த மாதிரி திஸ் இஸ் த டோட்டல் லேண்ட் காஸ்ட் இவ்வளோ, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இவ்வளோ. இது தனியாக பிரித்து கொடுத்தாருன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மட்டும்தான் சர்வீஸ் டேக்ஸ் வரும், லேண்டுக்கு வராது. ஏன்னா லேண்ட் வந்து செப்பரேட், லேண்ட் இஸ் a separate individual portion. நீங்க வந்து அது தனியா ரெஜிஸ்டர் பண்றீங்க, registering separately. ஆமா, it is an immovable property which is sold. This pure sale of immovable property where you are identifying it separately. அவ்வளவுதான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மேலே நீங்கள் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் ரேட் ஆஃப் டேக்ஸ் 60% அபேட்மெண்ட் போய் பேலன்ஸ் தான் நீங்கள் கட்டணும். ஸோ அது கிளியராக சார்ஜ் பண்ணி வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கார் பார்க்கிங்னு தனியாக வாங்குவாங்க. கார் பார்க்கிங் 2 lakhs 3 lakhs வாங்குவாங்க. மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அப்புறம் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு டெபாசிட் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில ஃப்ளாட்லாம் வந்து
டெம்பிள் வியூ அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் வந்து காத்தால ஜன்னல் திறந்து பார்த்தீங்கன்னா கோயில் தெரியும், அங்கேருந்தே கும்பிட்டுடலாம். நீங்கள் கோயிலுக்கே போக வேணாம், வீட்டிலேருந்து அப்படியே கும்பிட்டுடலாம் சாமியை. இல்லை பீச் வியூ திறந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கடலாக தெரியும். ஆஸ் யூ ரைட்லி செட் ஃபாரஸ்ட் வியூ, காடு தான் தெரியும். சரிங்களா? ஸோ இது இந்த மாதிரி தனியாக இந்த வியூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு தனியாக பணம் கொடு, ஸ்பெஷல் சார்ஜஸ், அது இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் வாங்கும் பொழுது இதுக்கும் சர்வீஸ் டேக்ஸ் ஃபுல் ரேட்டில் வரும். இதுக்கு அபேட்மெண்ட் எதுவும் கிடையாது, ஃபுல் ரேட்டில் வரும். ஏன்னா இது ஸ்பெஷலாக நீங்கள் வாங்கக்கூடிய சார்ஜஸ். அப்பார்ட்மெண்ட்க்கு வந்து நான் வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறேன், டெபாசிட் கொடுறேன், அது வந்து அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் போக வேண்டிய பணம், அதனால் அதுக்கு சர்வீஸ் டேக்ஸ் வராது. அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணும் பொழுது நீங்கள் கட்டணும். இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட் பற்றி பேசும்போது நான் இப்போவே சொல்லிடுறேன் நான் உங்ககிட்ட. இப்போ நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க, நிறைய பேர் தங்கியிருக்காங்க. எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஆல்மோஸ்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல. எக்ஸாக்ட்லி கரெக்ட். எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கோம். இதில் எக்ஸம்ஷன் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் 5000 rupees வரைக்கும் தான் எக்ஸம்ஷன். Where the maintenance charges or in any other form, an apartment is paying up to 5,000, no service tax. Okay. Up to 5,000. Up to 5,000. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சார் நான் வந்து 8,000 மெயின்டெனன்ஸ் கட்டுறேன், போச்சு. ஏன்னா கிளப்பு, ஐ மீன் ஸ்விம்மிங் பூல், அது இதுன்னு போட்டால் உங்களுக்கு வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் 3 rupees 2 rupees அப்படி சார்ஜ் பண்ணால் ஒரு 5,000 square feet or 2,000 square feet it easily goes very highly. 2 rupeesன்றது ரொம்ப கம்மி, 3 rupees 4 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இன்னைக்கு. ஸோ வேர் யுவர் பர் அப்பார்ட்மெண்ட் இஸ் மோர் தென் 5,000 rupees, சர்வீஸ் டேக்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஆன் ஃபுல் வேல்யூ. அண்ட் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக சர்வீஸ் டேக்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், கண்டிப்பாக சர்வீஸ் டேக்ஸ் கட்டணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதர்வைஸ் தே ஆர் இண்டிவிஜுவல்ஸ் இன் டிஃபால்ட். பிரசிடென்ட்டோ செக்ரட்டரி நேராக உள்ளதான், மறு பேச்சுக்கு இடமே கிடையாது. ஏன் சர்வீஸ் டேக்ஸில் சம்மனை கொடுத்து சர்வீஸ் டேக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஐயோ நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சேவை செய்கிறேன், சர்வீஸ் பண்ணுறேன், நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன், நான் செக்ரட்டரியாக இருக்கேன், அதெல்லாம் அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு நீ டேக்ஸ் கட்டலை, நீ கட்ட வேண்டியது நீ செய்யலை, நேராக வாப்பான்னு சொல்லி கூட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் மறு பேச்சு. நீங்கள் யார் வேணால் இருக்கலாம். ஸோ அசோசியேஷன்ல சப்ஸ்கிரிப்ஷன் மெயின்டெனன்ஸ் என்ன பேர்ல வாங்கினாலுமே if it is more than 5,000 service tax is applicable, registration is applicable, 14% is applicable. வாங்கி கட்டி தான் ஆகணும். ஓகே, இது ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் நான் இங்க சொல்லிடுறேன். இந்த 10 lakhs வரைக்கும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அதாவது இந்த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர், இப்போ நம்ம வந்து 15-16ல இருக்கோம். திஸ் இஸ் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் வந்து 14-15. இந்த 14-15ல அஸ்யூம் 9 lakhs தான் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். 9 lakhs தான் கலெக்ட் பண்ணது அப்பார்ட்மெண்ட். இது ஜெனரலாக இந்த எக்ஸம்ஷன் எல்லாருக்கும் அப்ளிகபிள். இந்த வருஷம் சர்வீஸ் டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஓகே. ஏன்னா போன வருஷம் 9 lakhs. அதாவது இந்த ஹிந்து ஃபிலாசபி ஃபாலோ பண்ணணும், திரும்பி பார்க்கணும். முன்னாடி இருந்த வாழ்க்கையில் நீங்க என்னென்ன பண்ணி அதான் நீங்க அனுபவிப்பீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்துவிசம் சொல்லுவாங்க. போன வருஷம் 10 லட்சத்தை கிராஸ் பண்ணிருந்தோம்னா இந்த வருஷம் டாக்ஸ் கட்டியே ஆகணும். கிராஸ் பண்ணலனா இந்த வருஷம் வேணா வெயிட் பண்ணலாம். இந்த வருஷம் 10 லட்சம் கிராஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த வருஷம் 10 லட்சம் கிராஸ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. சப்போஸ் 12 lakhs, 2 lakhsக்கு மட்டும் தான் நீங்க சர்வீஸ் டாக்ஸ் கட்டணும் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. அதாவது 14-15 வந்து 9 lakhs நோ சர்வீஸ் டாக்ஸ். 15-16 12 lakhs 2 lakhs கட்டணும். சரிங்களா? 16-17 வந்து 1 ரூபாய்னாலும் கட்டணும். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே. ஈவன் 1 ரூபாய்னா கூட நீங்க கட்டி ஆகணும் கண்டிப்பா. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. அதான் 10 லட்ச ரூபாய் எக்ஸம்ஷன் இருக்கேப்பா. ஜெனரல் எக்ஸம்ஷன் கிடையாது, இது ஸ்பெசிஃபிக் தான். இட் ஆப்ரேட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். நீங்க அழகா சொன்னீங்க. இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து வருஷம் 2 லட்சம் 2.5 லட்சம் 3 லட்சம் இருக்க மாதிரி சர்வீஸ் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வருஷம் கிடையாது. ஒருத்தருக்கு லைஃப் டைம்ல ஒன்லி ஒன்ஸ். லைக் அந்த 10 லட்சத்தை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னாக்கா we are reaching the target and 10 லட்சத்தி 1 ரூபாய்னாலும் 1 ரூபாய்க்கு 14 பைசா வாங்கி கட்டி தான் ஆகணும். ஆமா. இல்ல இப்போ 16-17ல அஸ்யூம் 5 lakhs தான். அந்த 5 lakhsக்கும் சர்வீஸ் டாக்ஸ் கட்டணும். ஆனா 17-18ல கட்ட வேண்டாம். ஏன்னா திரும்பி அதாவது ஒவ்வொரு வருஷமும் பின்னாடி திரும்பி பார்க்கணும். ஓகே. ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் பொழுது பின்னாடி திரும்பி பார்க்கணும். 10 lakhs தாண்டிங்களா இல்லையா, தாண்டிங்கன்னா கட்டணும், தாண்டலன்னா கட்ட வேண்டாம். அவ்வளோ சிம்பிள், வெரி சிம்பிள் கால்குலேஷன். ஆனால் மோஸ்ட் கன்ஃபியூசிங், நிறைய பேருக்கு இது தெரியாது. ஆல் அவர் வியூவர்ஸ் ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் திஸ். தே ஷுட் பி அவேர் ஆல்சோ. எஸ். ஸோ இப்போ இந்த அசோசியேஷன் வரும்போது அகைன் அவங்க வந்து கேப் ஆப்ரேட்டர்ஸ்
ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்லாம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு அசோசியேஷன்ல செலவு பண்ற பைசாக்கு எதுக்கெல்லாம் சர்வீஸ் டாக்ஸ் லைக் வாட்ச்மேன் இருக்கும், பிகாஸ் அங்கே அசோசியேஷன்ல தான் சர்வீசஸ் லைக் இட் இஸ் மென்ட் ஃபார் சர்வீசஸ். ஸோ செக்யூரிட்டி இருப்பாங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு, கேப்ஸ் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இதுலலாம் வந்து சர்வீஸ் டாக்ஸ் வருமா? இப்போ நம்ம வந்து வில் டாக் அபவுட் அன் அசோசியேஷன் வேர் தி சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் லெஸ் தேன் 5,000, 5,000 ரூபாய்க்கு கம்மி தான் அவங்க வந்து பர் ஹெட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க. ஆனா கண்டிப்பா 500 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற ஃபிளாட்ல கூட வாட்ச்மேன் கண்டிப்பா இருக்காங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் லிஃப்ட் ஆகுது இருக்கும், மற்ற அமெனிட்டிஸ் கூட வேண்டாம், லிஃப்ட் ஆகுது இருக்கும். ஸோ அதுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். கேப் வந்து அப்கோர்ஸ் ஹையர் பண்ணுவாங்க, ஏசி கேப். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னா என்ன? இப்போ வந்து நீங்கள் இது வந்து 2 கேள்வியாக பிரிக்கணும் நம்ம. ஓகே, நீங்கள் ஒரே கேள்வியாக கேட்டீங்க, ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம 2 கேள்வியாக நம்ம பிரிக்கிறோம் இதை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்வீஸ் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தான், ரிசீவருக்கு கிடையாது. இப்போ ஒரு அசோசியேஷனில் ஒரு ஃபோன் இருக்குங்க, என்னுடைய மெயின்டெனன்ஸ் வந்து 1000 ரூபாய் தான், ஃபோனுக்கு சர்வீஸ் டேக்ஸ் வராது அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா ஃபோன் வந்து பிஎஸ்என்எல்து, அவங்க கண்டிப்பாக சர்வீஸ் டேக்ஸ் சார்ஜ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க 10 lakhsல ஒன்றுமே தாண்டிட்டு போயினே இருப்பாங்க அவங்க. இப்போ ஒரு வாட்ச்மேன் இருக்காங்க, ஒரு செக்யூரிட்டி சர்வீசஸ், அவங்க கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க சர்வீஸ் டேக்ஸு. லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் கலெக்ஷனுக்கு தான் வந்து சர்வீஸஸ் கிடையாதே தவிர நீங்கள் ரிசீவ் பண்ணுற சர்வீசஸ்க்கும் உண்டு சர்வீஸ். அதாவது செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங், லிஃப்ட்டு, அந்த மாதிரி வந்து இல்லை வந்து சம் அதர் மேஜர் மெயின்டெனன்ஸ், சம் கான்ட்ராக்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கெல்லாம் சர்வீஸ் டேக்ஸ் உண்டு. நீங்க சொல்ற மாதிரி இப்போ நான் அவைல் பண்ற சர்வீசஸ்க்கு சப்போஸ் பிஎஸ்என்எல் பில் ஆர் செக்யூரிட்டி அவங்க பில்லே வந்து எனக்கு திஸ் இஸ் யுவர் பில், இது வந்து உங்க சர்வீஸ் டேக்ஸ் போர்ஷன் கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் கண்டிப்பா. அதை தவிர இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னா என்ன? see பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு லாபி பேஸ்ட் கண்ட்ரிங்க. நம்ம தப்போ ரைட்டோ நம்ம இந்த ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். that we are a lobby based country. The more powerful our lobby is, the more facilities you will get from the government in respect of payment or non-payment of taxes. Reverse charge mechanism na enna adu first nam therinjikkanum. அதாவது நீங்க வந்து சர்வீஸ் ரிசீவ் பண்றீங்க, நீங்க சர்வீஸ் ரிசீவ் பண்றீங்க, ரிசீவ் பண்ணும்போது சர்வீஸ் ப்ரொவைடர் தான் டாக்ஸ் கட்டணும். ஆனால் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல சர்வீஸ் ரிசீவரே சர்வீஸ் ப்ரொவைடரா மாறணும். அப்போ அந்த அந்த ஸ்டேஜ்ல நீங்க தான் டாக்ஸ் கட்டணும், ரிசீவர் கட்ட வேண்டாம். இப்போ பில்லு கொடுக்குறாங்க, சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு, நான் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியாது. இது எப்படி ஆரம்பிச்சுன்னு நான் சொல்றேன். இது ஹிஸ்டரி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 இந்த இயர் 2000 டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ், குட்ஸ், லாரிஸ்ன்னு சொல்லுவோம், அப்போ எல்லாருக்கும் புரியும். லாரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ் வந்து சர்வீஸ் டேக்ஸ் கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணாங்க. அப்போ லாரிஸ் வந்து எல்லாம் ஸ்ட்ரைக். ஏன்னா தட் இஸ் ஒன் செக்டர் விச் கேனாட் பி ரெகுலேட்டட் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ லாரிஸ் வந்து ஸ்ட்ரைக்கு 10 நாள் 15 நாள் ஸ்ட்ரைக்கு, எந்த சரக்கு மூமெண்ட்டும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கு. தே ரெஃப்யூஸ்ட். The lorry people refused to pay service. They said we cannot do this. நான் எங்களால் சர்வீஸ் டேக்ஸ் தான் கட்ட முடியாது, இது எடுத்துருங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து பணிஞ்சுது. அவங்களோட டிமாண்ட்ஸுக்கு முன்னாடி கவர்மெண்ட் பணிஞ்சு, சரிப்பா நீ கட்டாத, ஆனால் உனக்கு சரக்கு கொடுக்குறான் பாரு ஒருத்தன், அவனை கட்ட சொல்லு. எனக்கு காசு வேணும், யார் கட்டினா என்ன, யார் கட்டினா என்ன, எனக்கு தேவை காசு. உனக்கு சரக்கு ஒருத்தன் கொடுக்குறான்ல, சென்னையிலேருந்து பெங்களூருக்கு குட்ஸை ஏற்றி நீ போற, சென்னையில் உனக்கு அந்த சரக்கு கொடுக்குறவன் உனக்கு பணம் கொடுத்தா அவனை கட்ட சொல்லு, இல்லை பெங்களூர்ல வந்து பணம் கொடுத்தா அவனை கட்ட சொல்லு, நீ கட்டாத, நீ தப்பிச்சுன்னு போயிடு, உனக்கு பிரச்சனை நீ தப்பிச்சுன்னு போயிடு, அவன் கட்டணும். இதுதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் லாரி, அட்வொகேட்ஸ், ஆமாம், எவ்வளோ பெரிய பிஸ்தாவாக இருந்தாலும் சரி அட்வொகேட்டு, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் சர்வீஸ் டேக்ஸ். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு அட்வொகேட்டை ஹையர் பண்ணுறீங்க ஒரு கம்பெனிக்காக, அவர் 5 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து ஒரு இயரிங் வாங்குறாரு வச்சுப்போமே, அந்த சர்வீசஸ் நீங்கள் தான் கட்டி ஆகணும். அவர் அதில் சார்ஜ் பண்ணி கவர்மெண்ட், அவங்களாம் ரொம்ப பிஸி பீப்புள், லாரி பீப்புள், அட்வொகேட்ஸு, இவங்களாம் ரொம்ப ஹைலி பிஸி பீப்புள். they have no time, they don't have time for all these things. ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் தான் கட்டி ஆகணும் சர்வீஸ் டேக்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேன் பவர் சப்ளை, அதாவது உங்களுக்கு வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து மேன் பவர் சப்ளை இஸ் a big business, அதுக்கும் ரிவர்ஸ் சார்ஜ் இருக்கு. செக்யூரிட்டி சர்வீசஸ், அதுக்கும் ரிவர்ஸ் சார்ஜ் இருக்கு. ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட், அதாவது வேறு இண்டிவிஜுவல்
ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யும் பொழுது அது ரிவர்ஸ் சார்ஜில் வரும். அது ரிவர்ஸ் சார்ஜோட ஜாயிண்ட் சார்ஜ்னு சொல்லலாம். 50% வந்து ஒர்க்ஸ் கான்ட்ராக்டர் கட்டணும், 50% சர்வீஸ் ரிசீவர் கட்டணும். அந்த மாதிரி வரும் அது. அதே மாதிரி டைரக்டர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். நான் வந்து ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கேன்னு வச்சுப்போமே, எனக்கு அவங்க சிட்டிங் ஃபீஸ் கொடுக்குறாங்க. monthly or board meeting attendance, they are giving me sitting fees. Okay. Where I am receiving some money in my capacity as a director. In that situation, the corporate has to pay service tax under reverse charge mechanism. This is because there are many public sector companies where all the bureaucrats are, many of the bureaucrats are the directors. So they don't want to be caught on the wrong foot of not complying with the law. Okay. Because then it becomes a mark on their in the file. So government changed it from April 7, 2012. So any director receiving money as a director, the company pays. The corporate has to pay. As a common man, எனக்கு வந்து எங்கெல்லாம் reverse charge mechanism apply ஆகும்? As a common man, as an individual உங்களுக்கு apply ஆகாது. Apply ஆகாது. Okay. As an individual உங்களுக்கு apply ஆகாது. நீங்க வந்து பாடி கார்ப்பரேட்டா இருந்தாலுடைய உங்களுக்கு apply ஆகாது. ஆனால் இப்போ நீங்க ஒரு பிசினஸ் என்டிட்டி, சுபாஷினி அண்ட் கம்பெனி ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் ஓகே இருக்கீங்க, யூ ஆர் ஹையரிங் சம் அட்வொகேட், அப்போ நீங்க ரிவர்ஸ் சார்ஜ் அட்வொகேட் சர்வீசஸ் கட்டணும். ஆமா, ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கெல்லாம் நீங்க கட்ட தேவையில்லை. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ்ல வரும், ப்ரொவைடட் நீங்க ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க சென்ட்ரல் எக்ஸைஸ் ரெஜிஸ்டரா இருக்கீங்க, இல்ல நீங்க உங்களுக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு, அப்போ நீங்க ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும். நான் வெறும் ட்ரேடர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சுபாஷினி அண்ட் கம்பெனி டெக்ஸ்டைல் மர்ச்சன்ட் அப்படின்னு வச்சுப்போமே, டெக்ஸ்டைல் மர்ச்சன்ட் சுபாஷினி அண்ட் கம்பெனி ப்ரொப்ரைட்டர், உங்களுக்கு குட்ஸ் வந்து சூரத்ல இருந்து வருது, நீங்க இங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறீங்க, அப்போ நீங்க சர்வீஸ் டாக்ஸ் கட்ட வேண்டாம். இது டிரான்ஸ்போர்ட்டர் தான் கட்டணும். ஓகே, அவங்களும் கட்ட வேணாம், நீங்களும் கட்ட வேணாம். டிரான்ஸ்போர்ட்டர் தான் இந்த சர்வீஸ் ஃபெசிலிட்டேட் பண்றவங்க அவங்க தான் கட்டணும். இந்த ஒரு சின்ன இது வந்து டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு சர்வீஸ் டாக்ஸ் உண்டு, இந்த ஸ்மால் ஏரியாவுக்கு உண்டு, அவங்க பண்ணி ஆகணும். ஓகே, ஆமா ஆமா. ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நிறைய விஷயம் பேசணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.